அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஆவியானவரே, உங்கள் தேவ கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்குமா எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, உங்கள் பிரசனை எங்களுக்கு முன்னால் போகட்டும். உங்கள் சமூகம் எங்களோடு இருக்கட்டும். உங்கள் மகிழ்மையான தகப்பனை ஆண்டவரே, க்ளோரியஸ் பிரசன்ஸ் எங்களையும் ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையிலேருந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய தேவனுடைய மகிமை எங்களை மூடிக்கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். தேவ தூதலின் சேனை தகப்பனே, எங்கள் ஆலயத்தையும் ஆண்டவரே, வீட்டிலேருந்து தகப்பனே, இல்லத்திலேருந்து தகப்பனை கனெக்ட் ஆகிற ஒவ்வொருவரையும் பரலோகத்தில் தகப்பனே ஆண்டவரே கனெக்ட் ஆகட்டும். உடைய மகிமையான பிரசனம் என்னை நிரப்பட்டப்பா. தேவனுடைய சுகமாக்கும் வல்லமையும் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும் வெளிப்பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய ஆவியிலும் உண்டாகட்டும். இந்த ஆராதனை மேலே இரத்தத்தை தெளிக்கிறோம், கர்த்தருடைய இரத்தத்துக்கு கீழே வைக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Jesus, amen, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். ஆமென். நம்மளை கண்மணி போல ஆமென் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். ஆமென். இம்மட்டுமாய் நடத்திய தேவன் இனிமேலும் நம்மளை நடத்த சர்வ வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் நாம் பாட போறோம். ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க போறோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். ஆமென். ஹalleluya. Jesus, amen. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவியுண்டு வசனம் உண்டு, அன்றாட வெற்றி சொல்லுங்க எனக்கு. ஆவி ஆவி உண்டு, ஹே வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு
கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள்ளோ நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நாங்கள் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே. சமாதான காரணரும் நீங்க தானே. சமாதான காரணரும் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீங்க இருக்கும் போதப்பா எங்களுக்கு சோர்வில்லை. வியாதி இல்லை. கட்டுகள் இல்லை. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போறதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பங்களை நீர் பார்த்து கொள்வீர். எங்களுடைய சபைகளை நீர் பார்த்து கொள்வீர். எங்களுடைய தேசங்களை நீங்க பார்த்து கொள்வீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. yes, we thank you Lord. We thank you Father God. We thank you Master. வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஓட்ட பந்தயம் நீர் ஓடுகின்றாய் ஒழுங்கின்படி ஓடும் மகனே. ஓட்ட பந்தயம் நீர் ஓடுகின்றாய் ஒழுங்கின்படி ஓடும் மகனே. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. மான்கால்கள் எனக்குண்டு மறவேனோ. பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சமாதான காரணரும் நீங்க தானே. சமாதான காரணரும் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, 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 நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. Lord, we thank you, O Father God. We come into your presence, O Daddy. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம், உடைய பாதத்திற்கு கீழாக வந்திருக்கிறோம். ஒரு பிரதான ஆசாரியர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். Lord, we thank you, O Father God. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்களை நிரப்புங்க, எங்கள் வீடுகளை நிரப்புங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. Lord, take complete control over us, O Daddy. அப்படியே இயேசுவை பார்த்து நல்லா ஆராதிக்க போறோம், எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க போறோம். ஆமென். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், ஆராதனைக்கு பாத்திரர். தேவனே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததால் உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம். அப்படியே இயேசுவை பார்த்து எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம். அப்படியே சத்தத்தை உயர்த்தி எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை. Oh Lord, you deserve all glory, oh Father God. You deserve all honor, oh Daddy. Yes, yes, oh Father God, we glorify your name. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. ஊழியம் நீர் தந்தது, உயர்வுகள் நீர் தந்தது, மேன்மைகள் நீர் தந்தது, செல்வமும் நீர் தந்தது. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின்
மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே இருக்கிற இடத்துல ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆராதனையை உமக்கே செலுத்துகிறோம். Yes, you deserve our worship, oh Father God, because you deserve all glory, you deserve all honor. We thank you, oh Father God. எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. Amen. Lord, we thank you, Father God. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. அசாத்தியங்கள் உமக்கு சாத்தியம். Lord, you can do anything, oh Father God. உங்களால் முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீங்க வியாதியோடு, ஒருவேளை ஒரு நெருக்கடியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் தேவனை பார்த்து ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. Lord, come into my house. எங்க வீட்டுக்குள்ள வாங்க. எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான வியாதி சூழ்நிலைகள், ஒரே ஒரு தீர்வு, one solution, Jesus. ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள வாங்க. Lord, come into my heart. உங்களுடைய இருதயத்துல வாங்க. உங்களுடைய நாமத்திற்கு முன்பதாக வியாதி ஒன்றுமே இல்லை. உங்களுடைய நாமத்திற்கு முன்பதாக பெரிய பெரிய சூழ்நிலைகள், வனாந்திரங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய நாமம் ஒன்று, எல்லாவற்றையும் உடைக்கக்கூடிய நாமம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, Lord, we claim it, we proclaim it, oh Father God. Shakadurala dandari bale dariladu le bare dare darina dandari balandari kaduralada asatiyengal sathiyame deva unga vaarthayale அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மழை கூட, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அமராத அமர்ந்திடுமே. எல்லாம் புகழும் எல்லாம் கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லாம் துதியும் எல்லாம் உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அனைவரை சந்திப்பதை நாங்கள் பாக்கியமாக எண்ணுகிறோம். நாம் ஒரு திருமண அறிக்கையை நாம் வாசிக்க கேட்போம். நமது சபையை சேர்ந்தவரும் எண் 41 வேல் நகர் 4வது தெரு பீர்க்கங்கரணையில் வசிக்கும் திரு தனசேகரர் அவர்களின் திறனரை செல்வி மீரியம் ஜெனிஃபர் என்பவருக்கும்
சிபிஎம் சபையை சேர்ந்தவரும் எண் 50 வல்லபெரி நகர் 16வது குறுக்கு தெருவில் வசிக்கும் திரு வேல்ராஜ் அவர்களின் திருநடை செல்வன் சாரோன் வில்சன் என்பவருக்கும் பெரியோர்களால் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாவது 2வது அறிக்கையாக நம் கண்களை மூடி இந்த திருமணத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். தகப்பனை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதான அதிசயமான காரியத்தை நீரே நடப்பித்தருளும்படி ஜெபிக்கிறோம். அன்று 2 குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை கர்த்தர் நீங்கள் உண்டு பண்ண வேண்டி ஜெபிக்கிறோம். அன்று திருமணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பெண்ணையும் மாப்பிளையும் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை நீ செய்ய துவங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரே, இந்த திருமண காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் பரலோகத்தின் தயவு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. A very good Sunday morning to everybody watching us today. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள். I believe that the Lord is with you and he is doing amazing things. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தர் கூட இருக்கிறார், மிக அருமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். This past 1 week we have been hearing fantastic news. கடந்த ஒரு வாரமாக அருமையான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். And what are these news? இந்த செய்திகள் என்ன? That the lockdown is almost going to come to an end. இந்த லாக்டவுன் ஒரு முடிவுக்கு வருகிறது. And everything is easing out. எல்லாம் சரியாய் கொண்டு வருது. The numbers of people who have been affected are also dropping. கோவிட்னால அஃபெக்ட் ஆயிருந்த ஜனங்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். And the good news is நற்செய்தி என்ன தெரியுமா? that we will be able to gather together again and worship the King of Kings and the Lord of Lords. வெகு சீக்கிரமாக நம்ம ஒன்றாக இணைந்து சபையிலே தேவனை ஆராதிக்க போகிறோம். I don't know how excited you are about this. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. But I and the team are very excited to come and minister to you face to face, that we could come together and glorify the name of Jesus. நானும் சபை குழுவினரும் மிகுந்த சந்தோஷமாக நம்ம ஒன்றா வந்து தேவனை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம் என்றதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. I'm sure a lot of you were very excited to watch our pastor back in action last week. மறுபடியுமாக நம்மளுடைய போதகர் வந்து பிரசங்கித்ததை பார்ப்பதற்கு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். What a wonderful time called on Father's Day that pastor could come back as a father and minister to his flock. எவ்வளவு அருமையாக இருந்தது. தந்தையர் தினம் அன்று நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்மளுடைய போதகர் வந்து நம்மளுக்கு செய்தியை அருளினார். He spoke about how amazing a father our God is for us. எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு அருமையான பிதாவாகிய கர்த்தர் நம்மளுக்கு இருக்கிறார் என்றதை குறித்து அவர் பேசினார். Today I want to talk about a son. இன்றைக்கு நான் குமாரனை குறித்து பேச போகிறேன். It is always right for the father to speak about the father. ஒரு தகப்பனை குறித்து பேசுவது சரியான ஒரு காரியம். And a son to speak about the son. ஒரு குமாரனாக ஒரு மகனை பற்றி நான் பேச போகிறேன். So today I believe that we are going to learn on how we understand and connect ourselves with a son. நானும் நீங்களும் எப்படி நம்ம ஒரு குமாரர்களா நம்ம தேவனோட நம்மளை இணைத்து பார்க்க போகிறோம் என்றதை குறித்து நான் பேச போகிறேன். Hallelujah. Hallelujah. If you have your Bibles, turn to Luke chapter 15 verse 11. உங்க வேதாகமத்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். This is a very popular passage in the Bible. இது வேதாகமத்தில் பிரபலமான ஒரு பக்கம். And I'm sure that you have heard countless messages from this passage. இந்த பக்கத்திலிருந்து பல செய்திகளை நீங்க கேட்டிருக்கலாம். But I believe that God wants to give us a new perspective. ஆனா தேவன் ஒரு புதிய கண்ணோட்டத்தை இந்த பக்கத்திலிருந்து நமக்கு காண்பிக்க போறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். So if you're ready to receive the word, lift your hands and say, Lord, I'm ready. நீங்க கைகளை உயர்த்தி தயாராக இருந்தா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பேசுவதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. I believe right now the presence of the Lord is locating your houses. நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. So switch and turn your Bibles உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். to Luke chapter 15 verse 11. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். And the Bible goes on to say, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, a certain man had 2 sons.
ஒரு நபருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். The Bible very clearly gives an understanding and identity that these 2 men were sons. வேதாகமம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இந்த 2 நபர்களை குமாரர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. I believe today, church, நான் விசுவாசிக்கிறேன் சபையே, you and me நீங்களும் நானும் are recognized and identified when God speaks about us to anybody. He calls us sons and his daughters. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் மற்ற யார்கிட்ட பேசினாலும் அவர் குமாரர்கள் குமாரத்திகள் என்று அடையாளப்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. The Bible says those who are born out of the Spirit are sons of God. ஆவியினாலே பிறந்த நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. I want to encourage you and tell you that you are not a seed of Adam, you are the seed of Christ. நீங்கள் ஆதாமின் வித்து கிடையாது, நீங்க கிறிஸ்து இயேசுவின் வித்தை உடையவர்கள். What Jesus did on the cross of Calvary, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதை செய்தாரோ, cancelled the seed of Adam over your life, அது ஆதாமின் வித்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து ரத்து செய்தது, and deposited the seed of Christ into your life. அது கிறிஸ்துவின் வித்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வைத்திருக்கிறது. So not you no longer are a slave to fear, நீங்க பயத்திற்கு அடிமைகள் கிடையாது, but you and me are a son of a living God. ஆனா நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனின் குமாரர்களாக இருக்கிறோம். Somebody shout a hallelujah in this யாராவது place. ஹalleluya சொல்லுங்க. The Bible recognizes these 2 men as sons. வேதம் இந்த 2 நபர்களை குமாரர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. But as we go further, நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது we'll see whether these sons keep up the privilege of being a son or deteriorate to become a servant. இந்த 2 குமாரர்களும் குமாரன் என்று கொடுக்கப்பட்ட தலைப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களா இல்லை அதை எப்படி குலைத்து போடுகிறார்கள் என்றதை குறித்து நாம பார்க்க போகிறோம். Your Christian life and my Christian life is bought and brought to us by Jesus himself. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் எப்படி கிடைச்சிருக்குனா இயேசு கிறிஸ்து அதை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். So when he recognizes you as a son, அவர் உங்களை குமாரன் என்று அடையாளப்படுத்தும் பொழுது the privileges of a son is given to you. ஒரு குமாரனுடைய ஸ்லாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. But are you and me using the privilege in the right way? கர்த்தர் நமக்கு கொடுத்த குமாரன் என்ற ஸ்லாக்கியத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? Because he is the all amazing father. ஏன்னா அவர் அருமையான பிதாவானவர். But are we the rightful son to call him father? ஆனா நம்ம குமாரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு சரியான நபர்களாக இருக்கிறோமா? The Bible goes on to say, வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது in verse 12, 12ஆம் வசனத்தில், the younger of them said to the father, இளைய மகன் தகப்பனை நோக்கி சொல்கிறான், Father, give me the share of my property, தகப்பனே சொத்தில் பாதி எனக்கு தாங்க, so that it divides the estate between them. சொத்தை பாதியாக பகிர்ந்து எனக்குரிய சொத்தை எனக்கு தாங்க என்று சொல்கிறான். If you understand how property works, சொத்து பிரிக்கிறது எப்படி அந்த காலத்துல செஞ்சாங்கன்னு உங்களுக்கு புரிந்தால், only when the father dies ஒரு தகப்பன் மரித்த பின்பதாக தான் and they see the will of the father, அந்த தகப்பனுடைய சொத்து நீங்க பார்க்கும் பொழுதுதான், only then we'll know what goes to who. தகப்பன் எழுதி வைத்த சொத்தை பார்க்கும் பொழுதுதான் யாருக்கு எந்த சொத்து போகுது என்று நமக்கு தெரியும். But if you're splitting the property even before the father dies, தகப்பன் உயிரோட இருக்கும்போதே நம்ம சொத்தை பகுக்கும்போது, you're telling the father, according to me you are dead. நம்ம தகப்பனை நோக்கி சொல்லுகிறோம், என்ன பொறுத்த மட்டும் நீங்க ஏற்கனவே இறந்துட்டீங்கன்னு சொல்லுறோம். You and me, our daily routine and our life, அன்றன்ற வாழ்க்கை நம்ம செய்கிற ஒரு காரியம், constantly asking God for the blessings that he has in store for us. நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். We've been taught in our churches and in our life every day, go and grab what is yours, because everything God owns, it is for you. ஒவ்வொரு நாளும் சபைகளிலும் நம்ம வாழ்க்கையிலும் தேவன் உனக்காக வைத்திருக்கிற காரியத்தை போய் சுதந்தரித்துக்கொள் என்று நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். But if you are a real son, ஒரு உண்மையான குமாரனாக நாம் இருந்தோம் என்றால், even though you know everything that the father owns is for you, தகப்பன் உங்களுக்காக சம்பாதித்து வைத்த எல்லா காரியமும் உங்களுக்கு சொந்தம் என்று நீங்கள் அறிந்திருந்தால், but you will not take it out, but you will build over it. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள், ஆனால் அதன் மேலே கட்ட துவங்குவீர்கள். Today, if I can ask you this question, நான் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்க போகிறேன். all that God has got for you, கர்த்தர் உங்களுக்கு
உங்களுக்காக சேர்த்து வைத்து சம்பாதித்த காரியங்கள் எல்லாம் what are you adding value to the kingdom of God? நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு எதை கட்டி அதை எப்படியாக பெருக்கிறீர்கள் என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். You know who is a real son? ஒரு உண்மையான குமாரன் யார் தெரியுமா? He will multiply what the father has. ஒரு தகப்பன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெருக்குதல், அதை பெருக்குவதுதான், அதை அதிகரிக்கிறது தான் ஒரு உண்மையான குமாரனுக்கு அடையாளம். The Bible says Abraham was rich, Isaac was wealthy, and Jacob was most prosperous. ஆபிரகாம் ஒரு சீமானாக இருந்தான், ஈசாக்கு அவரை காட்டிலும் நிறைய சொத்துக்கள் உடையவனாக இருந்தான். ஆனா யாக்கோபோ பல ஜாதிகளுக்கு சொந்தக்காரனாக மாறினான். What are you adding value to what God has already purchased for you? தேவன் உங்களுக்காக சம்பாதித்த காரியங்களுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள், எப்படி அதை கட்டுகிறீர்கள்? Today I want to distinguish between a son and a servant. ஒரு குமாரனுக்கும் ஒரு வேலைக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The younger son becomes and has a servant mentality, saying, give me what belongs to me. A son will not demand wages. A son will build on what the father already has. இந்த இளைய மகன் ஒரு வேலைக்காரனின் மனப்பக்குவத்தில் நடந்து கொள்கிறான். ஒரு குமாரன் என்ன செய்ய மாட்டானா, தன்னுடைய வேலை பணத்தை அவன் கேட்க மாட்டான். ஆனால் தகப்பன் சம்பாதித்து வைத்திருக்க காரியங்களை அனுபவித்து அதன் மேல கட்டுகிற ஒருவனாக இருப்பான். A son is the one who takes on responsibilities. ஒரு குமாரன் வேலைகளை பொறுப்பாக எடுத்துக்கொள்வான். What responsibility have you taken for God who's given you everything for your life? உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு ஏற்கனவே அருளி இருக்கிறார். நீங்கள் என்ன பொறுப்புகளை தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்கிறீர்கள்? If you are a son, what responsibility have you taken in your hand? நீங்க குமாரனாக இருந்தால் என்ன பொறுப்புகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க? You know, in your houses you are the eldest one. You take on responsibilities to burden the father's whatever problems and troubles the father has. You burden it on yourself so you can carry on from where the father left off. நீங்க குடும்பத்துல மூத்த மகனாக இருந்தால் உங்க தகப்பனுடைய சுமையை நீங்களும் சேர்ந்து குடும்பத்துல தாங்கி உங்க தகப்பன் கட்டுனதுக்கு மேலாக நீங்க குடும்பத்தை கட்ட துவங்குகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Whether you're a woman, whether you're a man, you will take on responsibilities from where your father left off, because you believe it is his responsibility. Now it becomes my responsibility. நீங்க ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம், நீங்க ஒரு மகனாக இருக்கலாம். ஆனா தகப்பன் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் மேலாக நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. In your homes, are you taking responsibility or you're always asking for your inheritance? உங்க வீடுகள்ல நீங்க பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறீர்களா இல்ல உங்க சொத்துக்காக நீங்க சண்டை போடுறீங்களா? In your church, are you always looking for inheritance or importance, or are you adding value? உங்க சபையில கூட நீங்க முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கிறீங்களா இல்லாட்டி சபையை கட்டுவதற்கு உதவி செய்கிறீர்களா? Wherever God has placed you, are you behaving like a son or you behaving like a servant? தேவன் உங்களை வைத்திருக்கிற இடங்களில நீங்க ஒரு குமாரனை போல செயல்படுகிறீர்களா இல்லாவிட்டால் ஒரு வேலைக்காரர்களை போல செயல்படுகிறீர்களா? The younger son had started behaving like a servant the day he asked for his inheritance, not wanting to build what the father has already did. இந்த இளைய மகன் எப்போ அவனோட சொத்தை அவன் கேட்டானோ அன்றைக்கு ஒரு வேலைக்காரனின் மனநிலையில் அவன் செயல்பட ஆரம்பிச்சிடறான். அவங்க அப்பா ஏற்கனவே சம்பாதித்து வைத்த காரியங்கள்ல கட்டணும்ன்ற எண்ணத்துல நடக்காம அவன் சொத்தை கேட்கிற ஒரு நபராக மாறி விடுகிறான். Hallelujah. Hallelujah. Jesus himself came to add value to what the father had already created. பிதாவானவர் ஏற்கனவே சிருஷ்டித்த காரியங்களை சரி செய்து அதை அழகுபடுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். Already the father had set it in a beautiful place. ஏற்கனவே பிதாவானவர் அழகாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருந்தார். The son didn't come and say, I'm going to take what belongs to me. குமாரன் வந்து எனக்குரியதை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று வரவில்லை. Jesus said, I'm going to add value to the kingdom of God. இயேசு கிறிஸ்து நான்
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப் போகிறேன் என்று வந்தார். He said, I am on my father's business. I am going to build what my father has already established. என் பிதாவானவருடைய வேலையாக பிதாவின் சித்தமாக நான் வந்திருக்கிறேன். அவர் எதை இங்கே செய்திருக்கிறாரோ அதன் மேல கட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூட சொன்னார். Check your life today, church. உங்க வாழ்க்கையை சோதித்து பாருங்க. Check your finances. உங்க பொருளாதாரத்தை சோதித்து பாருங்க. Check your homes. உங்க வீடுகளை சோதித்து பாருங்க. Are you the just take person? நீங்க எப்பவுமே எடுக்கிற ஒரு நபராக இருக்கிறீங்களா? Are you always the looking for the freebies? நீங்க எப்பவுமே இலவசமாக கிடைக்கிறதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம்னு பார்க்கிற We நபரா love இருக்கீங்களா? this discount stores. எப்பவுமே நமக்கு தள்ளுபடி போடுகிற ஸ்டோர்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கு. Do you know that they're cheating you, putting the price higher and you're buying it so you get something extra? அவங்க விலையை கூட்டி அது மேல ஒரு தள்ளுபடியை போட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? Though we know it, as long as we get another dabba extra, we will still go and buy it. அது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஒரு ஃப்ரீயா ஒரு டப்பா கொடுத்தான்னா நம்ம போய் வாங்கிடுறோம். Amen. ஆமென். Are you working like that today? நம்ம அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? That means you are working as a servant and not as a son. அப்படினா ஒரு வேலையாளன் மனநிலையோட நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். So he already began to think like a servant in his heart and his mind. அவன் இருதயத்திலும் சிந்தனையிலும் ஒரு வேலைக்காரனை போல யோசிக்க துவங்கி விட்டான். Though the story calls him a son. இந்த வேத பகுதி அவனை ஒரு குமாரன் என்று அழைத்தாலும் ஒரு வேலைக்காரனை போல செயல்பட துவங்கி விட்டான். Today church, maybe God is calling you his son, but are you behaving like a servant? இன்றைக்கு சபையே தேவன் உங்களை குமாரர்கள் என்று அழைக்கிறார். ஆனா நம்ம ஒரு குமாரனை போல செயல்படாம வேலைக்காரனை போல செயல்படுறோமா? Check your life. நம்ம வாழ்க்கையை நம்ம இன்றைக்கு சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. Contribute to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள். Contribute to your family. உங்க குடும்பத்தை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள். Contribute to your church. உங்க சபையை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள். Contribute to things that God has placed in your life. தேவன் உங்க வாழ்க்கையில முக்கியத்துவமாக கருதி வைத்திருக்கிற காரியங்களை கட்ட உதவி செய்யுங்கள். Because when you contribute, ஏனா நீங்க அதை கட்டும் பொழுது you become a son. அதற்கு நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு குமாரனாக மாறுகிறீர்கள். Your privileges stay as a son. உங்களோட ஸ்லாக்கியங்கள் ஒரு குமாரனை அடையாளப்படுத்தும். Verse 13 goes on to say, 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. after a few days, சில நாட்களுக்கு பிறகு the younger son gathered together everything and traveled to different countries. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் பிரயாணம் செய்தான் என்று. And he wasted everything that he got on immoral living. அங்க எல்லா பணத்தையும் அங்க சரியான வாழ்க்கை இல்லாம அசுத்தமான வாழ்க்கையில அவன் செலவழித்து விட்டான். I want to give a basic principle over here. ஒரு பிரின்சிபலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you didn't earn it, நீங்க சம்பாதிக்கலனா you will not know how to spend it. அத சரியா எப்படி செலவு செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. How many of you have bought phones and gadgets and cars and vehicles in your own money? எத்தனை பேர் உங்க சொந்த சம்பாத்தியத்துல நீங்க செல்போன், கார், வீடு எல்லாம் வாங்கி இருக்கீங்க? How do you take care of those products? அந்த பொருட்களை எவ்வளவு பத்திரமா நம்ம பாத்துக்கிறோம்? You have a cover for everything. அதுக்கு எல்லாம் கவர் போட்டு வைப்போம். But how do you handle the laptops that your parents bought you? உங்க பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த லேப்டாப்பை எப்படி கையாளுறீங்க? How do you handle the things that you got from as a gift from somebody else? மற்ற ஒருவர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த பொருட்களை எப்படி கையாளுகிறீர்கள்? It will be thrown somewhere in the house. அது எங்கயாவது வீட்ல கிடக்குதா? We don't value it. அத நம்ம முக்கிய கணப்படுத்த மாட்டேங்கிறோம். Why? ஏன்? Because we didn't earn it. ஏன்னா அத நம்ம சம்பாதித்து வாங்கவில்லை. Salvation was earned on the cross of Calvary for you and me. ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினால சம்பாதிக்கப்பட்டது. And salvation came free for you and me. ரட்சிப்பு இலவசமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். But are you really valuing this salvation that God brought for you? இந்த தேவன் சம்பாதித்த இந்த ரட்சிப்பை நீங்க கனப்படுத்துகிறீர்களா? Or are you taking it for granted? இல்லாட்டி அதை உதாசீனப்படுத்துகிறீர்களா? This boy and this man, the son of the second son, did not value what his father gave him because he didn't earn it. It came from his father. இந்த இளைய குமாரன் அவனுக்கு கிடைத்த எல்லா காரியங்களையும் அவன் கனப்படுத்தவில்லை. ஏன்னா அவன் அதை சம்பாதிக்கல. அவன் தகப்பன் கொடுத்தபடினால அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. You and me were so excited that the air is free. As long as we didn't have oxygen tanks and wondered and waited for oxygen in the last pandemic, you didn't value oxygen before that. நீங்களோ நானும்
காற்றை இலவசமா சுவாசிக்கிறதுனால அதை முக்கியமா நம்ம கருதவில்லை. ஆனா இந்த கடைசி பேண்டமிக்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம எல்லாரும் தவிக்கும் போது தான் அதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிந்தது. Today, church, you have so many things in your life that you've taken for granted. Your wife and your husband, your family, your business, the life that you have, you've taken it for granted, but God has purchased it for you and for me. இன்றைக்கு சபையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்த பல காரியங்கள், அது உங்க கணவன் இல்லாட்டி மனைவி இல்லாட்டி உங்க பிள்ளைகள், உங்களோட வாழ்க்கைய நீங்க லேசாக எடுத்திருக்கலாம். ஆனா தேவன் அதை உங்களுக்காக சம்பாதித்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். Don't get into a place where God removes it for you to understand the value of it. கர்த்தர் அதன் முக்கியத்துவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு அதை எடுத்தாதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற ஒரு நிலைக்கு போய்விடாதீர்கள். This boy understood the value of what he had only after it left. தேவன் தகப்பன் அவனுக்கு கொடுத்த ஆஸ்திகளின் ஒரு அருமை அவனுக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா அதை செலவழித்து அவன் அது இல்லாமல் போகும்போது தான். The Bible says in verse 14, வேதாகமம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, he spent everything. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, and there was a severe famine that occurred in the country. அந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. And he began to do without it and he was in need. அப்பொழுது அவர் குறைபட தொடங்கினான். The famine didn't begin after he was broke. The famine began in his mind and his heart even before the famine really happened physically. காசு பணம் இல்லாம போன பின்பதாக அந்த பஞ்சம் ஏற்படவில்லை. நான் இப்படி சொல்லுகிறேன், அந்த பஞ்சம் எப்பொழுது உண்டாயிற்று என்றால் சிந்தனையிலையும் மனதிலையும் அவன் தகப்பனார்கிட்ட இருந்த அந்த காசை வாங்கி கொண்டு பிரித்து போகும் பொழுதே அந்த பஞ்சமானது அவனோட சிந்தனையில துவங்கி விட்டது. How many of you can say this truthfully with me? எத்தனை பேர் இது உண்மையா என் கூட சொல்ல முடியும்? Pastor, I have the bank balance, I have the job, I have the family, but I still feel like I'm in a famine, Pastor. எனக்கு தேவையான எல்லாம் இருக்குது, வங்கியில பணம் இருக்கு, குடும்பம் இருக்குது, என்னை சுத்தி நபர்கள் இருக்காங்க, ஆனாலும் ஒரு பஞ்சத்துல ஒரு குறைபாடு உள்ள ஒரு வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே இருக்குது பாஸ்டர். This famine is not on the outside, but this famine is on the inside. இந்த பஞ்சமானது வெளியே பார்க்கிற ஒரு காரியம் இல்ல, ஆனா நம்ம இருதயத்தில் நம்ம உணர்கிற ஒரு காரியம். Anything on the outside, the famine can be restored and satisfied with food, with clothing, with money, with shelter, but when there is a famine on the inside, the only one that can come and quench your thirst is the living water, the Holy Spirit in your life. மாம்சிகமான காரியங்கள வெளி தோற்றத்துல இருக்கிற காரியங்கள் அப்படி ஒரு பஞ்சம் வரும்போது அத சாப்பாடுனாலயும் வீடுனாலயும் நபர்களாலயும் நம்ம நிறைத்து விடலாம். ஆனா உள்ளான இருதயத்துல இருக்கிற ஒரு பஞ்சத்தை தேவன் ஒருவரே நிறைக்க முடியும். This boy only recognized a physical famine after a spiritual famine that happened inside him. இந்த குமாரன் அவனுடைய இருதயத்துல நடந்த ஒரு ஆவிக்குரிய பஞ்சம் ஏற்பட்ட பின்பதாக தான் அவனுடைய வெளி உலகத்துல ஒரு பஞ்சத்தை அனுபவிக்கிறான். Church, when you disconnect from the Father, you are in famine. தகப்பனிடத்துல இருந்து நீங்க பிரியும்போது ஒரு பஞ்ச காலத்துக்குள்ளாக நுழைந்து விடுவீர்கள். When you disconnect from the church and the relationship with the church, you are in famine. நீங்க சபையிலிருந்து விலகி போய் நீங்க சபையோட இருக்கிற ஐக்கியத்தை துண்டித்துக் கொள்ளும் பொழுது அங்க ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. When you're disconnected from your loved ones, you are in famine. நீங்க உங்களோட உற்றார் நீங்க நெருங்கின உங்களுக்கு பிரியமான நபர்கள் இருந்து பிரிந்து போகும்போது ஒரு பஞ்சத்தை உங்க இருதயத்துல உணர்கிறீர்கள். It happens on the inside first before you recognize it on the outside. முதலாவதாக உங்க இருதயத்துல நீங்க அந்த பஞ்சத்தை உணர்கிறீர்கள் வெளியே தோன்றுவதற்கு முன்பதாக. So don't wait for it to showcase on the outside. Set it right when you recognize it on the inside. குறைபாடும் பஞ்சமோ வெளியே இருக்கிற சூழ்நிலைகள்ல தெரியறதுக்கு முன்பதாகவே இருதயத்துல இருக்கிற இந்த ஆவிக்குரிய பஞ்சத்தை ஏற்கனவே சரி பண்ணுங்கள். In verse 15 it goes on to say, 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, so he went and forced himself in the citizens of the country who sent him to the fields to feed pigs. அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவர் இடத்துல சென்று பன்றிகளை மேய்க்கிற இடத்துல அவன் போய் வேலைக்கு சேர்ந்தான். When you have everything, you will have everything physically attracted to you. உங்ககிட்ட எல்லாமே பொருளாதாரம் செழிப்பு எல்லாம் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் அப்படியே உங்களை ஈர்ந்து இழுக்கிற ஒரு காரியமாக இருக்கும். But when you are in famine, everything that you thought was with you and stands with you will never be with you.
நீங்க பஞ்ச சூழ்நிலையில இருக்கும்போது எதெல்லாம் உங்க கூட இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைவிட்டு போய்டும். Where are his friends now? இப்ப அவனுடைய நண்பர்கள் எங்கே? Where are his people who advised him now? அவனுக்கு தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து வர சொல்லி அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தவங்க எங்க? Where are his relationships now? அவனுடைய உறவுகள் எங்க? Nobody standing with him. யாரும் அவன் கூட இல்ல. He was all alone. அவன் தனி மரமாக நிற்கிறான். And where does he end up? அவன் எங்க போய் அவனோட முடிவு எங்க காணப்படுகிறது? He ends up in a pig shed. அவன் ஒரு பன்னிகளை மேய்க்கிற ஒரு இடத்துல போய் சேருகிறான். When you disconnect from your father, church, தகப்பன் பிதாவானவர்கிட்ட நம்ம தூரம் செல்லும் பொழுது you end up in places that you never thought you will be in. நீங்க நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு நினைக்கிற ஒரு தாழ்மையான ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்து விடுகிறோம். How many of you are backslid and walked into depression? எத்தனை பேர் பின்வாங்கி ஒரு சோர்வு நிலைமைக்குள்ளாக போய் விட்டீர்கள்? How many of you are backslid and got into addiction? எத்தனை பேர் பின்வாங்கி போதை பொருள்களுக்கு அடிமையாகி விட்டீர்கள்? How many of you backslid and forgot about God? எத்தனை பேர் பின்வாங்கி தேவனை குறித்து மறந்து விட்டீர்கள்? This pandemic has questioned your faith. இந்த பேண்டமிக் காலங்களில நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்கிறது. This pandemic has questioned your connection with God. இந்த பேண்டமிக் காலங்கள் நம்மளோட தேவனோட இருக்கிற உறவை சோதித்திருக்கிறது. Don't let anything that is a famine in the spiritual realm, before it showcases in the physical realm, rectify it with the Father. உள்ளே இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற இந்த பஞ்சம் வெளியே தோன்றுவதற்கு முன்பாக, உங்களுடைய பார்க்கக்கூடிய காரியங்கள்ல தோன்றுவதற்கு முன்பாக உங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை சரி செய்து கொள்ளுங்கள். Amen. Amen. Maybe you are sitting here and watching this today நீங்க ஒருவேளை அமர்ந்து இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கலாம். and saying, Pastor, I'm thinking like a servant. பாஸ்டர், நான் ஒரு வேலைக்காரனை போல யோசித்துக் கொண்டிருக்கிறேன் But என்று I சொல்லலாம். want to come to terms as a son. ஆனா நான் ஒரு குமாரனாக தேவனிடத்துல திரும்ப வர வேண்டும் என்று சொல்லுங்க. This message is for you. இந்த செய்தி உங்களுக்காக. Watch this closely. நீங்க கவனமாக கவனிக்கிறீங்க. Maybe you have left the Father, taken the blessings and ended up in a place that you never thought you'll be. பிதாவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு நீங்க இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வரவே மாட்டோம் நினைத்த ஒரு இடத்திற்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கலாம். But I have good news for you. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் வைத்திருக்கிறேன். Once you decide to go back to the Father, நீங்க தேவனிடத்துல திரும்பி போகணும்னு நினைத்த உடனே, once you think it itself, நீங்க அத மனதுல தீர்மானித்த உடனே, the joy of the Lord will fill your heart. தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் இருதயத்தை ஆட்கொள்ளும். Without thinking, the Bible says God renews your mind. தேவன் நம்மளுடைய மனதை அவர் புதுப்பிக்கிறார் என்று வேதம் There's a சொல்லுகிறது. verse in the Bible which says, as a man thinketh, he becomes. That மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. this boy was thinking like a servant all his life. இந்த குமாரன் ஒரு வேலைக்காரனை போலவே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். And now he ends up in a pig shed. இப்பொழுதோ ஒரு பன்றிகளை மேய்க்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். Verse 16 goes on to say, 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, he would have gladly eaten the pods of the pigs. அவன் சந்தோஷமாக பன்றிகளுக்கு போடும் தவிடை கூட அவன் ஆசையாக பார்த்து தின்று இருப்பான். Imagine this. இதை யோசித்து பாருங்க. The boy who lived a luxurious life. ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு குமாரன். The boy who didn't even have to work for a living. வேலை செய்து சாப்பாடுக்கு வேலை செய்ய கூட தேவையில்லாத ஒரு குமாரன். Because of his detachment with his father, அவன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து வந்த காரணத்தின்படியால் famine has struck his life. பஞ்சம் அவன் வாழ்க்கையை தாக்கிவிட்டது. Famine has struck his life. பஞ்சம் அவன் வாழ்க்கையை தாக்கிவிட்டது. What does this famine do? இந்த பஞ்சம் என்ன செய்கிறது? The famine helps you come into senses. இந்த பஞ்சமானது சரியான யோசனைக்கு உங்களை திரும்பி வரவழைக்கிறது. Amen. Amen. How many of you know that pain and the sorrow you go through makes you understand and realize the good things in life? எத்தனை பேர் சொல்றீங்க, நம்ம படுகிற கஷ்டங்களும் வேதனைகளும் நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்த நன்மையான ஈவுகளையும் நன்மையான காலங்களையும் நம்மள சிந்திக்க வைக்கிறது. Hallelujah. Hallelujah. Without pain you will not recognize God. ஒரு வலி வேதனை இல்லாம தேவனை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளுவது இல்லை. Only when there is a problem you will look for a solution. ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் ஒரு தீர்வை நோக்கி ஓடுகிறீர்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, later on in the verses if you see, தொடர்ந்து வருகிற வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், the boy came to his senses. இந்த மகன் புத்தி
புத்தி தெளிந்து என்று சொல்லுகிறது. The boy came to his senses. அந்த மகனுக்கு புத்தி தெளிகிறது. I believe as you watch this service, நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த that the Holy Spirit will bring you back to your senses. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் புத்திகளை, உங்கள் சிந்தனைகளை, மனதை தெளிய வைத்துக் கொண்டிருக்கிறார். Wherever you are connected and now you are disconnected, let God reconnect you in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நீங்க எங்கெல்லாம் கரெக்ட்டா தேவனால இணைக்கப்பட்டீங்களோ அந்தந்த உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா தேவன் மறுபடியுமாக அந்த உறவை ஏற்படுத்துகிறார். How do you come back to your senses? எப்படி நம்ம புத்தி தெளிய வேண்டும்? What you had you don't have now. முந்தி இருந்த நன்மையான காரியங்கள் இப்பொழுது நமக்கு இல்ல. You will only value what you had when you don't have it now. இல்லாத போதுதான் இருந்ததை நம்ம யோசித்து நம்ம அதை மதிப்போம். You know what this boy thought? இந்த குமாரன் என்ன தெரியுமா யோசித்தான்? In my house என்னுடைய வீட்ல there are a lot of servants. நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. They have so much to eat. அவங்களுக்கு நல்லா சாப்பிடுறதுக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறது. And they have so much food to spare. அவங்களுக்கு நிறைய சாப்பாடு மீதம் கூட ஆகிறது. But look at me. ஆனா என்ன பாருங்க, I am like a loser. நான் ஒரு வாழ்க்கையில தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன். I'm struggling for food. நான் சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கிறேன். If I can go back to my father, மறுபடியுமாக என் தகப்பனிடத்துல சென்றா I will go back as a servant. நான் ஒரு வேலைக்காரனாவது எங்க அப்பா கிட்ட நான் திரும்பி போவேன். When you decide to go back to your father, நீங்க திரும்பி உங்க அப்பா கிட்ட போகணும்னு தீர்மானித்த உடனேவே the enemy has caught your attention. பிசாசு உங்களை அடையாளம் கண்டு கொள்கிறான். Till then he doesn't care. அப்ப வரைக்கும் உங்களை குறித்து அவனுக்கு அக்கறையே கிடையாது. Because you're doing everything that he wants you to do. அவன் செய்ய விரும்புகிற காரியத்தெல்லாம் நம்மளே செஞ்சிரோம். But the day you repent, ஆனா என்னைக்கு மனம் திரும்புகிறோமோ, the day you forgive, என்னைக்கு நம்ம மன்னிக்கிறோமோ, the day you forget, என்னைக்கு நம்ம மறக்கிறோமோ, and you decide to go back to your daddy, நம்ம திரும்பவுமாக பிதாவானவர்கிட்ட செல்றதுக்கு தீர்மானம் எடுக்கிறோமோ, to recognize with your husband and your wife, உங்களுடைய கணவர் மனைவி கூட நீங்க மறுபடியுமாக நீங்க போய் சேர நீங்க நினைக்கிறீங்களோ, to reconnect with your children, நீங்க உங்க பிள்ளைகள் கூட சேர்ந்து கொள்ள விரும்புறீங்களோ, to come back to your church, மறுபடியுமாக சபையோட இணைய நீங்க விரும்புறீங்களோ, you know what the enemy will tell you? அப்ப உங்களுக்கு பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? You are not eligible, you are not worthy. மறுபடியுமாக நீ திரும்பி போவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று பொய் சொல்லுவான். The enemy has been speaking like this to everybody and has spoken to me this way as well. நம்ம எல்லார்கிட்டயும் சத்துருவானவன் இப்படியாக சொல்லி இருக்கிறான், என்கிட்ட கூட இப்படி பேசி இருக்கிறான். Don't go back to your husband because he will not value you. மறுபடியுமாக உன் கணவரிடத்தில் திரும்பாத, ஏனா அவன் உன்னை மதிக்க மாட்டார் என்று. Don't go back to your parents because they will not trust you. உன்னுடைய பெற்றோர்களிடத்துல நீ மறுபடியுமாக திரும்பாத, ஏனா அவங்க உன்னை நம்ப மாட்டாங்க. Don't go back to your church because they will no longer value you. நீ சபைக்கு திரும்பி போகாத, அவங்க திருப்பி உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. All of this is the lie of the enemy. இவைகள் எல்லாம் பிசாசுடைய பொய்கள். I have a news for you. நான் உங்களுக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறேன். Once you are a son, ஒரு தடவை நீங்க குமாரனாக இருந்தால், you will always stay as a son. நீங்க எப்பொழுதும் குமாரனாகவே இருப்பீர்கள். Once you become a husband and wife, நீங்க கணவன் மனைவியாக மாறிவிட்டால், you will always stay that way. எப்பொழுதும் அப்படியாகவே இருப்பீர்கள். Once you are a father and a child, தகப்பன் பிள்ளை என்ற உறவு இருந்தால், you will always stay like that. எப்படியும் அப்படியே அதே போலவே இருப்பீர்கள். Once you are a member and a church, நீங்க சபையில ஒரு அங்கத்தினராக மாறிவிட்டீர்கள் என்றால், nothing will change that relationship, but the enemy stops you from coming back. அந்த உறவை எதுவுமே தடை செய்ய முடியாது பிசாசு. ஆனா நீங்க மறுபடியும் திரும்பாதபடிக்கு அவன் உங்களை தடை செய்வான். I break every lie that the enemy has spoken over your life in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால பிசாசு உங்க வாழ்க்கையின் மீது பேசின எல்லா பொய்களையும் இயேசுவின் நாமத்தினால நான் உடைக்கிறேன். Shakanderebo tokorobalara. I prophesy over your life. Come back to your church. Come back to your marriage. Come back to your parents. Come back to where people have taken you across from, because this is the day the Lord has made and we will rejoice and be glad in it. இயேசுவின் நாமத்தினால உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த உறவுகளை விட்டு பிரிந்தீர்களோ, இயேசுவின் நாமத்தினால நீங்க மறுபடியும் வருவீர்கள். இயேசுவின் நாமத்தினால சபையோட இணைந்து கொள்வீர்கள், உங்க குடும்பத்தோட இணைந்து கொள்வீர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளோட இணைந்து கொள்வீர்கள், குடும்பங்கள் சேரும் இயேசுவின் நாமத்தினால என்று பேசுகிறேன். The enemy which had a hold on his mind to still keep thinking as a servant, though he recognized, he came to senses as a son, but the enemy captured his mind and said, no, you're a servant.
அவன் திருப்பையுமாக தகப்பனிடத்துல போனோன்னு சிந்தனையில யோசித்த பின்பதாக கூட நான் போக தகுதி இல்லாதவன் என்று சத்துரு அவன் சிந்தனையில பொய்யை விதைத்தான். Wherever you are, my brother and my sister, நீங்க எங்க இருந்தாலும் சகோதரனே சகோதரியே, my uncle and my aunties, என்னோட அங்கிள் ஆன்ட்டி, wherever you all are watching from today, நீங்க எங்க இருந்து இதை பார்த்து கொண்டாலும் it's பரவாயில்லை, time to come back. நீங்க மறுபடியுமாக சரியான இடத்திற்கு திரும்புவதற்கு நேரமாய் விட்டது. Don't look at the ego. உங்களோட அந்த ஈகோவை யோசிக்காதீங்க. Don't look at the problems. பிரச்சனைகளை யோசிக்காதீங்க. Don't look at the status. தகுதிகளை யோசிக்காதீங்க. How you went out, you will come back the same way. Enemy doesn't have control over the lost season. எந்த வண்ணமாக பிரிந்து சென்றீர்களோ அதே வண்ணமாக மறுபடியுமாக திரும்புங்கள். பிசாசு உங்க வாழ்க்கையில வேலை வைத்திருந்த எல்லா அதிகாரங்களும் உடைந்து விழுகிறது. I believe that whatever the cankerworm, the locust has eaten, God will give it back 100-fold in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால வெட்டுக்கிளிகள் பச்சித்து போட்ட நாட்களுக்கு தேவன் ஈடுகட்டுகிறார். Hallelujah. Hallelujah. The Bible says this son wants to come back as a son, but the enemy speaks to his mind and says, go back as a servant. இந்த குமாரன் மறுபடியுமாக தகப்பனிடத்துல திரும்ப விரும்புகிறான். ஆனா சத்துருவோ அவன் சிந்தனையில ஒரு வேலைக்காரனாக திரும்பி போ என்று பேசுகிறான். Watch what happens. இங்க என்ன நடக்கிறது என்று The பாருங்கள். son walks up. இந்த மகன் நடந்து செல்கிறான். And the father, he can see the son from a distance. தூரத்திலிருந்து தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார். You know this story. இந்த கதை உங்களுக்கு தெரியும். How does the son recognize the father? குமாரன் எப்படி தகப்பனை அடையாளம் பார்த்து கொள்கிறான்? He's saying, I'm going to go back as a servant. I hope he will take me back. இந்த குமாரன் சொல்றான், நான் ஒரு வேலைக்காரனாவது நான் திரும்பி போறேன், நான் எங்க அப்பா என்ன சேர்த்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன் போறான். But the father who's standing outside and looking out, ஆனா தகப்பன் வெளியே நின்று ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். he is not looking at a servant coming back, church. ஒரு வேலைக்காரன் திரும்பி வரத எதிர்பார்க்கல. He is waiting for his son to come back. அவன் குமாரன் மறுபடியுமாக திரும்பி வரதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். Your father and my father, உங்களுடைய தகப்பனோ என்னுடைய தகப்பனோ, our God the Holy Spirit, நம்ம பிதாவாகிய தேவன் has not lost his love for you and me. உங்களுக்கும் என் மேலயும் வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் ஒன்னும் இழக்கவில்லை. Yes, we have messed up. நம்ம தவறுகள் செய்திருக்கிறோம். Yes, we have gone astray. நம்ம வழி விலகி போய் விட்டோம். But I have good news. ஆனா உங்களுக்கு நற்செய்தி நான் I வைத்திருக்கிறேன். can go back as a son. நான் என்னுடைய தகப்பனிடத்துல ஒரு குமாரனாக நான் போக முடியும். This shows to me that the father used to come up every day outside. இது எனக்கு சொல்லுது, தகப்பன் ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து நின்று பார்த்தார். And he was waiting for his son to come back. அவன் குமாரன் திரும்ப வருவதற்காக தகப்பன் காத்து கொண்டிருந்தார். Every day he would stand and get disappointed. Maybe not today, but he never stopped coming out and waiting for his son. அவர் ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து என்னுடைய பிள்ளை என்கிட்ட திரும்பி வருவான்னு தேவன் காத்திருந்தார். ஆனா ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வரல என்று மனம் தளர்ந்து போன நேரத்திலையும் அவர் வெளியே வந்து அந்த குமாரனுக்கு காத்திருப்பதை நிறுத்தி விடவில்லை. Today, church, I don't know how long has it been that you came back to what God has called you. தேவன் உங்களை எப்படி அழைத்து இருக்கிறாரோ அந்த வண்ணமாக வருவதற்கு எத்தனை நாள் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. But he waited every day for you to come back. ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் நீங்க அவரிடத்துல திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறார். Every day he waited for you to come back. ஒவ்வொரு நாளும் நீங்க திரும்பி வருவீங்கன்னு காத்திருக்கிறார். And as you come back, நீங்க திரும்பி வருகிற இந்த வேளையில he gets excited. அவர் களி கூர்ந்து, The son didn't have the strength or the stamina அந்த மகனுக்கு உடல்ல பலன் இல்லாம இருக்குது, to run to the father தகப்பனிடத்துல ஓடுவதற்கு பலன் இல்ல. because he's guilty and he's scared and he's afraid. ஏன்னா இருதயத்துல பயம் நிறைந்து குற்ற மனசாட்சி நிறைந்தவனாக இருக்கிறான். But you know what the father does? ஆனா தகப்பன் என்ன செய்கிறார் The தெரியுமா? father runs to the son. தகப்பன் அந்த குமாரனை நோக்கி ஓடுகிறார். What a lovely father. என்ன ஒரு அருமையான தகப்பன். What a lovely Holy Spirit. என்ன அருமையான பரிசுத்த ஆவியானவர். When he knows we don't have the strength, அவரிடத்துல திரும்புவதற்கு நமக்கு பலன் இல்லைன்னு அவர் அறிந்திருந்தும், as long as we're taking small steps towards him, சின்ன சின்ன அடிகளை எடுத்து அவர்கிட்ட வரணும்னு நம்ம முடிவு செய்யும் பொழுது he is running towards us, church. அவர் நம்மளை நோக்கி ஓடி வருகிற தேவனாக Even தகப்பனாக today, as இருக்கிறார். you're watching me today, நீங்க இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாள் கூட he is waiting outside for you. அவர் உங்களுக்காக வெளியே காத்திருக்கிறார். If you decide to
take the first step, நீங்கள் முதல் அடியை எடுத்து வைக்க நீங்கள் தீர்மானித்தீர்கள் he என்றால் will run towards you. அவர் உங்களை நோக்கி ஓடி வருகிற The தகப்பனாக Bible இருக்கிறார். so clearly says வேதம் தெளிவாக சொல்லுகிறது. he ran towards him, அவன் ஓடி அந்த மகனை நோக்கி வருகிறார். he hugged him and he began to kiss him. அவனை கட்டி தழுவி முத்தமிடுகிறார். The son wants to tell the father, அந்த குமாரனானவன் தகப்பனை நோக்கி ஏதோ சொல்ல விரும்புகிறான். but the father doesn't wait for any kind of reply. அந்த தகப்பனானவன் குமாரன் சொல்லுகிற எந்த இதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. The father missed the son so much. அந்த தகப்பன் அவனோட குமாரனை இழந்து அவர் ரொம்ப நாளாவே காத்து கொண்டிருந்தார். The father didn't ask him about the past. அந்த தகப்பன் குமாரன் மறுபடியாக திரும்பி வந்த பொழுது அவன் கடந்த காலத்தை குறித்து கேட்கவே He didn't இல்லை. ask him what did you do with the money. நான் கொடுத்த காசை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு He கேட்கல. didn't ask him about his failures. அவனுடைய தோல்விகளை குறித்து கேள்வி கேட்கல. He didn't call him a loser. அவன் ஒரு தோற்று போனவன் என்று சொல்லவில்லை. He held him and he cried and he kissed him. அவனை கட்டிப்பிடித்து அழுது அவனை முத்தமிடுகிறார். People will talk about your failures and your past, church. ஜனங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்தும் உங்களுடைய தோல்விகளை குறித்தும் இழப்பை குறித்தும் பேசுவார்கள். Only God is recognize your present and be excited for your future. ஆனா தேவன் தான் உங்களுடைய இப்ப இருக்கிற நிலைமையை அறிந்து கொண்டு அவர் வருகிற காலத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து களி கூறுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He doesn't care about your past. உங்க கடந்த காலத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை. Because he knows your future. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை அவருக்கு தெரியும். All depends on what you do today in the present. இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க, என்ன தீர்மானம் எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியமான I want to காரியம். encourage you, church. நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் He's a சபையே. lovely father. அவர் ஒரு அன்பு நிறைந்த தகப்பன். But can you be the son that can go back? ஆனா ஒரு குமாரனாக அவரிடத்துல நீங்க திரும்பி போக முடியுமா? Even if you want to go back as a servant, his love will crush the attitude of a servant in your life and transform you into the son that you are called to be. நீங்க ஒரு வேலைக்காரனாக நான் திரும்பி போனா போதும் நீங்க யோசித்து போனா கூட அவருடைய அன்பு அந்த வேலைக்காரனின் மனநிலைமையை உடைத்து ஒரு குமாரன் நாவியை உங்களுக்காக ஊற்றி உங்களை குமாரனாக அவர் வரவழைத்து விடுவார். Somebody shout a hallelujah in this place. யாராவது ஹalleluya சொல்லுங்க. Maybe you feel unworthy. ஒருவேளை நீங்க தகுதி இல்லாதவர்கள் என்று உணரலாம். Maybe you feel defeated. நீங்க தோற்று போனவர்கள் என்று உணரலாம். Maybe you feel broken. நீங்க உடைக்கப்பட்டு போயிருக்கலாம். But let the love of Jesus hit you today. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை நிரப்புவதாக. Let people look at you as servant, but God looks at you as a son. ஜனங்கள் உங்களை ஒரு வேலைக்காரனாக ஒரு தோற்று போனவனாக பார்க்கட்டும், ஆனா தேவன் உங்களை குமாரர்களாக பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. Today I believe when you are walking back to the Father, He will take you back as a son. Even when you go with a servant mindset, His love will break all guilt, all fear, all anxiety, all pain over your life. நீங்க இன்றைக்கு தகப்பனிடத்துல திரும்பும் பொழுது நீங்க ஒரு வேலைக்காரனோட எண்ணத்துல மனநிலைமையில கூட நீங்க திரும்பலாம். ஆனா அவருடைய அன்பு எல்லா குற்ற உணர்ச்சிகள், எல்லா குறைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து உங்களை குமாரனாக தழுவும் என்று நான் சொல்லுகிறேன். Hallelujah. Wherever you are in your house, just lift your hands and say, I'm a son and I'm not a servant. Every enemy that's speaking into the minds of the people right now, we break it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மேலையும் பிசாசு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பொய்யான செய்திகளை இயேசுவின் நாமத்தினால நாங்க உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் குமாரனாக தேவனிடத்தில் திரும்புவார்களாக. Hallelujah. Hallelujah. When the son comes in, அந்த குமாரன் உள்ளே நுழைந்து வரும் பொழுது the father looks at the son அந்த தகப்பன் குமாரனை பார்த்து and looks to the servants அவன் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், and said, get my son a coat. என் குமாரனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். Why the coat? ஏன் ஒரு நல்ல மேல் வஸ்திரம் எதற்காக? He's broken inside. ஏனா உள்ள உடைந்து போயிருக்கிறான். He's dirty inside. அவன் உள்ள அழுக்கா இருக்கான். He is in pain inside. அவன் உள்ள வேதனையில இருக்கான். I am a father and I will cover my son. நான் ஒரு தகப்பன், நான் என் மகனை மூடி அவனை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். Today God wants to cover you, church. தேவன் உங்களை மூடுவதற்கு அவருடைய அன்பினால் அவருடைய செட்டைகளை மறைக்க விரும்புகிறார். Wherever you are going through, people can see it, but once God covers you,
No weapon fashioned against you will ever prosper in the name of Jesus. தேவன் அவருடைய அன்பில், அவருடைய நிழல்ல, அவருடைய அன்பினால, தேவன் அவருடைய அன்பினால அவர் உங்களை மூடி மறைத்துக் கொள்கிறார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் பக்கத்துல நெருங்க கூட முடியாது. He wants to cover you today. இன்றைக்கு அவர் உங்களை மூட விரும்புகிறார். Are you feeling lonely, broken and depressed? நீங்க தனிமையாக உடைக்கப்பட்டு நீங்க வேதனையில இருக்கிறீங்களா? Let the joy of the Lord cover you. தேவனுடைய சந்தோஷமோ சமாதானமோ உங்களை மூடுவதாக. Let the peace of the Lord cover you. தேவனுடைய சமாதானம் உங்களை மூடுவதாக. Let the presence of the Lord cover you. தேவனுடைய சமூகம் உங்களை Let மூடுவதாக. the glory of the Lord cover you. தேவனுடைய மகிமை உங்களை Let மூடுவதாக. the anointing of the Lord cover you. தேவனுடைய அபிஷேகம் உங்களை மூடுவதாக. Let the healing of the Lord cover you. தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை Let உங்களை the மூடுவதாக. protection of the Lord cover you. தேவனுடைய பாதுகாப்பு உங்களை மூடுவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால. He covered him. அவர் தகப்பன் அவனை மூடினார். Once he covered him, அவரை மூடின பின்பதாக he said, get me a ring. ஒரு மோதிரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். What does the ring signify? இந்த மோதிரம் எதற்கு அடையாளம்? Ring signifies I am back in power and authority. மோதிரம் நான் வல்லமையிலும் அதிகாரத்திலும் திரும்பி விட்டேன் என்பதற்கு அடையாளம். Hallelujah. Hallelujah. I had lost my privileges. என்னுடைய ஸ்லாக்கியங்களை நான் இழந்திருந்தேன். I had lost the ring. நான் என்னோட மோதிரத்தை இழந்திருந்தேன். I had lost my power and my strength. என்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நான் இழந்திருந்தேன். But my Father has given me back power and authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால தகப்பன் எனக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் திரும்ப கொடுத்திருக்கிறார். God is giving back somebody their house in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால யாருக்கோ தேவன் வீட்டை திரும்பி கொடுக்கிறார். Your land is coming back in the name of Jesus. உங்களுடைய நிலம் மறுபடியும் உங்க கைக்கு வருகிறது. Your job is coming back in the name of Jesus. உங்களுடைய வேலை மறுபடியும் உங்க கைக்கு வருது. Your health is coming back in the name of உங்களுடைய Jesus. சுக வாழ்க்கை மறுபடியும் உங்க கைக்கு Your வருகிறது. influence is coming back in the name of Jesus. செல்வாக்கு மறுபடியும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. Whatever you lost, நீங்க எந்தெந்த காரியங்களை இழந்தீர்களோ, God is putting back a ring on your hand to signify He is giving it back to you in Jesus' name. தேவன் மறுபடியும் அந்த மோதிரத்தை உங்க கைகளில போட்டு தேவன் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். நீங்க இழந்த காரியங்களையும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு மறுபடியும் தருகிறார். Somebody shout a hallelujah in this யாராவது place. ஹalleluya சொல்லுங்க. Not only He covers you, அவர் உங்களை மூடுகிற தகப்பன் மட்டும் இல்ல, not only He gives you power and authority back, அவர் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் திருப்பி கொடுக்கிறது மட்டும் He இல்லை. said give him some shoes. அவர் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், பாதத்துல பாதரட்சைகளை அணிவிடுங்கள். What does the shoe signify? கால்ல போடுற பாதரட்சைகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? It signified one thing, church. அது ஒரு காரியத்துக்கு அடையாளமாக All இருக்கிறது. things are passed away. எல்லா பழைய காரியங்கள் முடிந்து போயின. All things are going to become new. எல்லாம் புதிதாக மாறுகிறது. Oh, somebody get excited for July. யாராவது ஜூலை மாதத்திற்காக களி கூறுங்கள். Your old days are over. உங்களுடைய கடந்த காலங்கள் முடிந்து போயின. Now your steps will be ordained and orchestrated by God. உங்களுடைய அடிகள் தேவனே அதை பாதுகாத்துக் கொண்டு தேவனே நடத்துவார். The father wanted to say, son, பிதாவானவர் குமாரனை பார்த்து, மகனே, I don't care where have you been walking before. நீ இதற்கு முன்பாக எந்தெந்த இடங்கள்ல நடந்தானே எனக்கு கவலை கிடையாது. Now when you walk like a king, you talk like a king, and you think like a king because your father is a king. இனிமேல் நீ நடக்க போறது ஒரு ராஜாவை போல நடக்க போற, பேசுவது ஒரு ராஜாவை போல பேச போற, சிந்திப்பது ஒரு ராஜாவை போல சிந்திக்க போற. ஏன் தெரியுமா? ஏன்னா உன் பிதாவானவர் ஒரு ராஜாதி ராஜாவென்று. You must have been thinking, which direction should I go, Lord? நான் எந்த பக்கம் போறேன்னு நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். God will ordain your steps today in the name of Jesus. தேவன் உங்க பாதைகளை நடத்துகிறவராக இருக்கிறார். Hallelujah. 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 He'll cover you. அவர் உங்களை மூடுவார். He'll give you power and authority. உங்களுக்கு அதிகாரம் வல்லமையை கொடுப்பார். And He will direct your steps. உங்களுடைய பாதங்கள், உங்களுடைய அடிகளை அவரே நடத்துகிற தேவனாக He took இருக்கிறார். him back as a son. மறுபடியும் குமாரனாக அவர் அவனை அழைத்துக் கொள்கிறார். No guilt, no fear. எந்த பயமோ எந்த குற்ற மனசாட்சியோ இல்லை. I break every guilt and fear over your life in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா குற்ற மனசாட்சியும் பயத்தையும் நான் உடைத்து போடுகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால. And then He said, get the fatted calf. அதற்கு பிறகு தகப்பன் சொல்கிறார், ஒரு கொழுத்த பசுவை அடிங்க என்றார். And when you kill it, அதை அடிக்கும் பொழுது everybody in that place
அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் will know there is a celebration. அங்க ஒரு கொண்டாட்டம் உண்டாயிருக்கு என்று அறிந்து கொள்வார்கள். This fatted calf represented இந்த கொழுத்த கன்று எதற்கு அடையாளம் என்றால் that there is a new beginning in this home. இந்த வீட்ல ஒரு புதிய ஆரம்பம் இருக்கு என்பதற்கு அடையாளம். It signifies there is a celebration in this home. அங்க ஒரு கொண்டாட்டத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. It signifies the son coming back to the father. அந்த குமாரன் மறுபடியுமாக தகப்பனிடத்துல திரும்புறது அடையாளமாக You know இருக்கிறது. who this fatted calf for you and me is? இந்த கொழுத்த கன்று உங்களுக்கும் எனக்கும் யாரு தெரியுமா? It was Jesus himself. நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. When he died on the cross of Calvary, சிலுவையில் அவர் நம்மளுக்காக மரிக்கும் பொழுது the whole world knew one thing. உலகத்துக்கே ஒரு காரியம் தெரியும். The heavens celebrated பரலோக ராஜ்யம் களி கூர்ந்தது. that you and me sons coming back to the father. ஏன்னா குமாரனாக நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைந்தோம். Hallelujah. Hallelujah. Jesus himself represented the fatted calf. இயேசு கிறிஸ்துவே அந்த அடிக்கப்பட்ட அந்த கொழுத்த கன்றுக்கு அடையாளமாக இருக்கிறார். Watch what happens. கவனமாக கவனியுங்கள். The first son comes in மூத்த குமாரன் வருகிறான். and he is very upset. அவன் சோகம் அடைந்திருக்கிறான். Daddy, தகப்பனே, how can you have a party for this guy who left you and came back? உங்களை விட்டுட்டு போன இந்த குமாரனுக்காக நீங்க எப்படி ஒரு பார்ட்டி வைக்கலாம்? I stood with you for so many years. உங்க கூட நான் எத்தனையோ வருஷங்கள் கூட நின்னேனே. I have a right testimony. நான் எனக்கு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கிறது. And you are celebrating this guy? ஆனா நீங்க இந்த மகனை கொண்டாடுறீங்களே. If God can trust the 99 and go to bring back the one, can God trust you who has a good testimony to go back somebody and bring somebody who's addicted to drugs? யோசித்து பாருங்க. தேவன் 99 ஆடுகளை விட்டு அவர் ஒரு ஆடுக்கு பின்பாக போகிறார். அப்போ அந்த 90 ஆடுகளை நம்பி அது பத்திரமாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுபோல தேவன் உங்களை நம்பி ஒரு இழந்து போன ஒரு மனிதனை பிடிப்பதற்காக அவர் பின் போக முடியுமா? Can he bring back somebody who's broken and you will not criticize them because you have a right testimony and they don't? நீங்க ஒரு துளைந்து போன மனிதனை தேவன் மறுபடியுமாக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு இந்த மூத்த குமாரனை போல நீங்க அவனை குற்றப்படுத்தாம இருக்க முடியுமா? You know what the father would have said? தகப்பன் என்ன தெரியுமா சொன்னார்? The fatted calf was not only cut for the younger son, my son. அந்த கொழுத்த கன்று இளைய குமாரனுக்கு மட்டும் அடிக்கப்படல. It was cut for you as well. அது உனக்காகவும் அடிக்கப்பட்டது. It is not celebration for one son. அந்த ஒரு குமாரனுக்காக அந்த கொண்டாட்டம் கிடையாது. It is for everybody in the house. அந்த வீட்ல இருந்த எல்லாருக்காகவும் அந்த கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு எல்லாரும் அதை கொண்டாடினார்கள். We will celebrate நாங்க கொண்டாடுவோம். if even one of you come back to Jesus today. உங்கள ஒருவர் இயேசுவினிடத்தில் திரும்பி வரும்போது கூட நாங்க எல்லாரும் கொண்டாடுவோம். Heaven is waiting for that one person to come back today. பரலோகம் அந்த ஒரு நபர் மறுபடியுமாக தேவனிடத்தில் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. I am ministering and preaching for that one person to come back today. அந்த ஒரு நபர் மறுபடியுமாக தேவனிடத்தில் வருவதற்காக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். And if you come back today, church, நீங்க இன்றைக்கு திரும்பி தேவனிடத்தில் வர முடிந்தால் heaven rejoices. பரலோகமே மகிழ்ச்சி அடையும். Rehoboth rejoices. ரெகோபோத் சபை மகிழ்ச்சி அடைகிறது. And everyone will rejoice. நாங்க எல்லாரும் கொண்டாடுவோம். Because you coming back is a celebration for everyone. ஏன்னா நீங்கள் திரும்பி வருவது எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம். Whether you're the elder son or the younger son, நீங்க மூத்த குமாரனா இருக்கலாம் இல்லாட்டி இளைய குமாரனாக இருக்கலாம். don't lose your connection with the Father. தகப்பனோட இருக்கிற உறவை இழந்து விடாதீர்கள். Today, church, இன்றைக்கு சபையே, I welcome you back to this connection. மறுபடியுமாக இந்த உறவுக்கு உங்களை வரவழைக்கிறேன். Come back to church. மறுபடியுமாக சபைக்கு வாருங்கள். Come back to your father. மறுபடியுமாக உங்க தகப்பனிடத்துல வாருங்க. Come back to your husband or wife. உங்களோட கணவன் மனைவி கிட்ட திரும்புங்கள். Children, come back to your parents. பிள்ளைகளே உங்களோட பெற்றோர்களிடத்தில் திரும்புங்கள். Don't lose heavenly connections over earthly resources. தேவன் அமைத்த உறவுகளை இந்த உலக போக்கான வாழ்க்கைக்கு இழந்து விடாதீர்கள். I believe that this word will find a permanent dwelling in your hearts. உங்க இருதயங்கள்ல இந்த தேவனுடைய வார்த்தை தங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். As Pastor Jayana is going to pray today, பாஸ்டர் ஜெயனா ஜெபிக்கிற இந்த வேளையில you will give back yourself to Jesus. நீங்கள் உங்களையே இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பீர்கள். How many of you want to rededicate your life back to எத்தனை Jesus? பேர் உங்க வாழ்க்கையை மறுபடியும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்க Come on, விரும்புகிறீர்கள்? lift
your hands and let's pray. உன் கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா. ஷபரபதன மரபி கரதன மரபி ஷாந்து நமரஹதன மரபி கரதன லஹன மஹதன மரபி ஷாந்து நிமரிபி கரதன. டாடி, உங்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு சுவாமி, உங்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, உங்க உறவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, யார் யார் இந்த வேளையில உங்ககிட்ட திரும்பணும் தீர்மானம் எடுக்கிறார்களோ, ஆண்டவரே யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே உடைக்கப்பட்ட அவங்க இருதயத்துல உங்க அன்பு நிறைந்து வழியட்டும் இயேசு சுவாமி. அவங்களை குற்றப்படுத்துகிற எல்லா காரியத்துல இருந்தும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, மனதில் பிசாசு விதைத்திருக்கிற எல்லா பொய்களும் ஆண்டவரே அந்த தலையில இருந்து நீங்க எடுத்து போடுங்க இயேசு சுவாமி. தேவன் அவங்கள பாதுகாப்போட மூடுவதற்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் எங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. எங்க வழிகளை நீங்க செம்மையாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் ஆண்டவரே நீங்க கொண்டாடுவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க வார்த்தை சொல்லுதே ஆண்டவரே, எங்களுடைய நாமத்துல ஆண்டவரே, எங்களுடைய பேர்ல ஆண்டவரே பிதாவானவர் நீங்க கொண்டாடுறீங்கன்னு சொல்ற வசனத்தின்படி ஆண்டவரே மிகுந்த களி கூறுதல் இன்றைக்கு பரலோகத்துல உண்டானதுக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா, இந்த வேளையில குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மலக்காயில நீங்க சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால எல்லா குமாரர்களின் இதயங்களை பிதாவுக்கு நேராகவும் பிதாக்களின் இதயங்களை பிள்ளைகளுக்கு நேராகவும் இந்த வேளையில திருப்புங்க இயேசுவின் நாமத்தினால. உறவுகள் சரி செய்யப்படுவதாக. எல்லா கல்யாண திருமண வாழ்க்கைக்கு நடுவுல இருக்கிற உடைந்து போன உறவுகள் இயேசுவின் நாமத்தினால சரி செய்யப்படுவதாக. ஆண்டவரே, உடைக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் இயேசுவின் நாமத்தினால சரி செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா உறவுகள் மத்தியில எல்லா உறவுகளுக்கு நடுவுல நாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்களை உறவுகளை பிரித்து உடைத்து தேவனிடத்துல எங்களை தூரம் செல்ல வைக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போவதாக. தேவ சமாதானம் வீடுகளையும் ஒவ்வொருத்தரை இதயங்களையும் ஆட்கொள்வதாக. இன்றைக்கு ஒரு மனம் மாறுதல் நடப்பதாக. புத்தி தெளிய முடியாம ஆண்டவரே கண்களை மூடி வைத்திருந்த இருளான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைந்து விழுவதாக. தேவனுடைய வெளிச்சம் ஊடுருவி பாய்வதாக. ஆண்டவரே, நீங்க அளிக்கிற நன்மைகளுக்காக நன்றி இயேசு சுவாமி. இன்றைக்கு ஆண்டவரே நாங்க இழந்த காரியங்கள் நீங்க எங்களுக்கு ஈடுகட்டி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க உங்களை நேசிக்கிறோம் ஏசப்பா. நாங்க உங்களை நேசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம கர்த்தருடைய நாமத்தினால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கை இடுறோமோ அந்த அறிக்கை அத்தனையும் நம்முடைய காது வழியா நம்முடைய மூளைக்குள்ள போய் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தையே செழிப்பாக்குது. பாருங்க, சிறு வயதில் நம்ம வாய்ப்பாட மனப்பாடமாக அன்னைக்கு மனப்பாடமாக படித்தது இன்னைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆகையால் எதை நம்ம வாயில் திரும்ப திரும்ப அறிக்கையிடுறோமோ அதுவே நம்முடைய எதிர்காலமாய் மாறிவிடும். வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆகையால் நம்ம அறிக்கையிட நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியில் சொல்லுவாங்க, இன்றைய செய்தி நாளைய சரித்திரம், நாளைய எதிர்காலம் சொல்லுவாங்க. ஆகையால் உங்கள் வாயில் இன்றைக்கு நீங்கள் வைக்கிற நல்ல செய்தி ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். திரும்ப திரும்ப பேசுங்க. கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது போல உங்களுக்கு வெற்றியை கொடுப்பா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதை சொல்ல சொல்ல யோசுவாவால் சூரியனை நிப்பாட்ட முடிஞ்சு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாயிருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாகி கர்த்தர் என்மேல் ஆதரவாயிருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன்.
நான் சர்வ வல்லவருடைய தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை. நான் பலத்தின் மேல் பலன் அடைந்து, நான் கிருபையின் மேல் கிருபை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அவருடைய ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபப்படுகிறேன். ஆமென். ஷாலோம். உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மூலமாய் 9551298112 மறுபடியும் சொல்கிறேன், 9512981112 அந்த நம்பர்ல ஜிபேல அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி 9281313808 9281313808 அந்த நம்பர்லையும் நீங்கள் ஜிபே அனுப்பலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்பலாம். நம்முடைய சபையின் அக்கௌண்ட் நம்பர் 8054101100025557. மறுபடியும் சொல்கிறேன், 80541011002557. ஓகே. ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி, பேங்க் ஆஃப் இந்தியா, தாம்பரம் என்ற அட்ரஸ் போடணும். அது மாத்திரமல்ல, IFSC அந்த கோட் நம்பரை சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். BKID 0008054. ஓகே. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய செக்கை கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. நீங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து விசுவாசியுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஷாலோம். God bless you.